ஒரு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு நல்லா பொடுசாக நறுக்கி எடுத்துக்கணும். இதில் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். திரும்ப அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 4 பல் பூண்டு இடித்து சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கிறணும். பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கி வந்ததும் இதில் ஜீரகம், காஞ்ச மிளகாய், உளுந்து, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் நீட்டு வாக்குன்னு நறுக்கி சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்கினது ஒரு தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறணும். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் இதில் மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகுத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். தேவைப்படுதுன்னா லேசாக தண்ணி தெளித்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதில் வடித்து ஆற வச்சுருக்கிற சோறை சேர்த்துட்டு பொரிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு கொஞ்சமாக மல்லியில சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா உருளைக்கிழங்கு சாதம் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும். இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ஸ்கூலுக்கு லஞ்சுக்கெலாம் கொடுத்து அனுப்புனீங்கன்னா பிள்ளைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.